நம்மோடு பேசுவதற்காக முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் இணைப்பில் இருக்கிறார். திரு ஜெயக்குமார், இந்த ஒரு நாடு ஒரே தேர்தல் இந்த திட்டத்துல அதிமுகவுடைய தற்போது நிலைப்பாடு என்ன? இல்ல, இப்போ ஏற்கனவே வணக்கம், ஏற்கனவே பொறுத்தவரை எங்களுடைய நிலைப்பாடு தெரிவிச்சிருக்கோம். அதாவது ஒரு சென்ட்ரல் லா கமிஷன், அதாவது மத்திய சட்ட ஆணையத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல ஐயங்கள், அதாவது கேள்விகள், அதாவது இது எப்படி சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 12 கேள்விகள் எல்லாம் அதை கேட்டிருக்கோம். எனவே அதற்கு முதல்ல ஒரு பதில் கொடுக்கட்டும் இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து நம்ம பேசலாம். அதனால அது எங்களுடைய நிலைப்பாடை பொறுத்தவரை அது பல கேள்விகள் கேட்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையில அதுக்குண்டான விளக்கத்தை கொடுத்த பிறகு எங்களுடைய நிலைப்பாடு எங்களுடைய கட்சி அறிவிக்கும், எங்களுடைய தலைமை அது முடிவு செய்யும். உங்களோட முக்கியமான கோரிக்கையில மாநிலங்களோட கருத்துக்கள் கேட்கப்படணும் என்பதும் இருந்தது என்று நினைக்கிறேன். இப்ப ராம்நாத் கோவிந்த் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையில மாநிலங்களோட ஒப்புதல் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஷரத்தை எப்படி பாக்குது அதிமுக? இல்ல, இப்போ ஒரு விஷயம், அதாவது 11-12 கேள்விகள் கேட்கப்பட்ட நிலையில நீங்க சொல்றது அந்த மாநிலங்களுடைய இந்த கருத்துன்றது ஒண்ணு. ஆனா எது எப்படி இருந்தாலும் சரி, மொத்தத்துல பாத்தீங்கன்னா இது எப்படி சாத்தியமாகும்? முதல்ல அதுக்கு சென்ட்ரல் லா கமிஷனுக்கு கொடுத்த அந்த கட்சி கொடுத்தது அதுக்கே இன்னும் பதில் கொடுக்கல. எனவே அதனால இப்ப இது எப்படி அமல்படுத்த போறாங்க, அதுல என்ன நெளிவு சுழிவு இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றதான் நாங்க சொல்லியிருக்கோம். அதெல்லாம் அதுக்கு எல்லாம் முதல்ல ஆன்சர் பண்ணிட்டோம். ஆன்சர் பண்ண பிறகு எங்க கட்சியை பொறுத்தவரையில எங்க நிலைப்பாடை பொறுத்தவரை தெளிவா அறிவிக்கும். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஜெயக்குமார்.